அவருடைய இந்த நெடுந்தூர பயணம் தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திச்சு. ஆத்த விட்டு கிளம்பினவன் நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ரயில் நிலையம் ஒரு அரை மைல் தூரம்தான். என் கையில் 3 ரூபா இருந்தது. அன்னைக்கேன்னு பார்த்து ரயில் வண்டி கொஞ்சம் தாமதமாக வந்தது. இல்லைன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணியிருப்பேன். எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். என் விஷயத்துலேயும் அதான் நடந்தது. ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சவன் டிக்கெட் வாங்க போனேன். மதுரையிலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு 3rd கிளாஸில் டிக்கெட் வாங்கினேன். அதுக்கு 2 ரூபா 13 கொடுக்க வேண்டியிருந்தது. மிச்சம் கையில் இருந்தது 3. அப்புறம் ட்ரெயின் வர்றதுக்காக பிளாட்ஃபார்மில் காத்துன்னு இருந்தேன். வண்டியும் வந்தது. வண்டியில் ஏறி உட்கார்ந்ததும் ஒரு சாய்பு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என்கிட்ட பேச்சு கொடுத்தார். அவர் சொன்னதுலேருந்து அருணாச்சலம் போகிறதுக்கு திண்டிவனம் போக வேண்டாம், விழுப்புரத்திலேயே வண்டி மாறி திருவண்ணாமலைக்கு போகலாம்னு தெரிய வந்தது. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணினேன். வண்டி திருச்சினாப்பள்ளி ஸ்டேஷன் வந்ததும் பொழுது சாஞ்சு கொடுத்து எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு கொடுத்து அரையணா கொடுத்து 2 பேரிக்காய் வாங்கினேன். ஆனால் வேடிக்கை என்னன்னா, ஒரு பேரிக்காயில் ஒரு வில்லல் சாப்பிட்டதும் பசி அடங்கி கொடுத்து கூடவே தூக்கமும் வந்தது. நன்னா தூங்கினேன். மறுநாள் விடிகாலம் வரை 3 மணிக்கு வண்டி விழுப்புரத்தில் நின்னதும் அங்கேயே இறங்கிட்டேன். விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போகலான்னு தீர்மானம் பண்ணினேன். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வயசு சுமார் 16 இருக்கும். அப்ப விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போனீங்களா?